Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல exercise 8.3ல third sum பார்க்கலாம். If A is an event of random experiment such that P of A is to P of A bar equal to 17 is to 15 and N of S equal to 650, then find P of A bar. செகண்ட் சப்டிவிஷன் என் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்டில் பி ஆஃப் ஏ வந்து 17, பி ஆஃப் ஏ பார் வந்து 15 கொடுத்துருக்குறாங்க. இப்போ என் ஆஃப் எஸ் வந்து 640. இப்போ இதில் நம்ம பி ஆஃப் ஏ பாரும் என் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. P of A is to P of A bar equal to 17 is to 15. இப்போ P of A plus P of A bar வந்து 1. அப்போ நம்மளுக்கு P of A வேணும்னா இது இங்கே வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 1 minus P of A bar. அப்போ P of A equal to 1 minus P of A bar. இப்போ P of A இது வந்து ரேஷியோனாலே டிவிஷன் தான் அர்த்தம். அப்போ P of A divided by P of A bar equal to 17 by 15. இப்போ P of Aக்கு பதிலாக இந்த 1 minus P of A bar சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 1 minus P of A bar by P of A equal to 17 by 15. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணோம்னா 15 into 1 minus P of A bar equal to 17 into P of A bar. அடுத்தது இது மல்டிப்ளை பண்ணுறோம். 15 into 1 15. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். முதல்ல சைன் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்புறமா இது மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 15 இன்ட்டு பி ஆஃப் ஏ பார் வந்து மைனஸ் 15 பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு இங்கே 17 இன்ட்டு பி ஆஃப் ஏ பார். இப்போ இதே இந்த பி ஆஃப் ஏ பாரை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 15 ஈக்குவல் டு 17 பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் 15 பி ஆஃப் ஏ பார். 15 ஈக்குவல் டு இது ரெண்டையும் 17 15 ஆட் பண்ணோம்னா 32. இங்கே P of A bar. அடுத்து P of A bar equal to இது அப்படியே வச்சிட்டோம்னா இந்த 32 கீழே வந்துடும். அப்போ 15 divided by 32. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ P of A bar equal to 15 by 32. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் P of A bar கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ N of A கண்டுபிடிக்கணும். இப்போ P of Aக்கு என்னன்னா N of A by N of S. N of A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ P of A bar வந்து 15 by 32ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது P of A barங்கிறது என்னது? P of A plus P of A bar equal to 1. இப்போ நம்மளுக்கு P of A bar வேணும். இது எப்படியே வச்சுக்கிட்டோம்னா இது இந்த சைடு வரும். அப்போ P of A bar equal to 1 minus P of A. அப்போ இந்த P of A barக்கு பதிலாக 1 minus P of Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 15 by 32. இப்போ இந்த P of A இங்கேயே வச்சுக்கலாம், இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இதையே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த மைனஸ் P of A barனா ப்ளஸ் P of A மைனஸ் P of A வந்து ப்ளஸ் P of A இருக்கும். இது இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 15 by 32ன்னு ஆயிரும். அப்போ 1 மைனஸ் 15 by 32. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 32 into 1 32 மைனஸ் 15 டிவைடட் பை 32 ஈக்குவல் டு P of A. அடுத்தது 32 மைனஸ் 15 ஈக்குவல் டு இந்த P of Aங்கிறது என்ன? N of A by N of S. ஸோ இங்கே 32ல் 15 போயிடுச்சுன்னா 17 by 32 ஈக்குவல் டு N of A by N of S கொடுத்துருக்குறாங்க. 614 கொடுத்துருக்குறாங்க. இப்போது N of A இங்கே வச்சிட்டோம்னா இது மேலே போயிடும். அப்போ 17 into 640 டிவைடட் பை 32. அப்போ இதையே 32ஆலேயே கேன்சல் பண்ணோம்னா 232s are 64 இந்த 0. அப்போ 640. இப்போ இது கேன்சல் ஆச்சு. 17 into 20 வந்து 17 into 20 340. இப்போ N of A equal to 340. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர். இதோட இதுவும் ஈஸியான சம் தான், போட்டு பாருங்கள். ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் உங்களால் போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.